ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் அண்ட் மஷ்ரூம் வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே சிக்கனை வச்சு வித்தியாசமாக செஞ்சு பார்ப்பேங்க. அப்படி ஒரு நாள் செஞ்சு பார்க்கும்பொழுது இந்த ரெசிபி எனக்கு கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. கெஸ்ட்டு ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இது செஞ்சு வச்சுருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியுடைய செய்முறையை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு சிக்கன் வேணுங்க. சிக்கனை வந்து அதோடைய நெஞ்சுக்கறியை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு கட் பண்ண வரலைன்னா கடைகளில் சொன்னாலே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு பீஸ் 100 கிராம்லேருந்து 200 வரைக்கும் இருக்கலாங்க. அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் எடுத்துருக்கேன் சிக்கன். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதோட இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்படியே ரெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு 400 கிராம் மஷ்ரூம் இதை நான் பொடிசாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். என்னடா நீங்கள் நினைப்பீங்க, இவங்க வெங்காயம்லாம் சேர்க்காம மஷ்ரூமை மட்டும் சேர்த்துட்டாங்களே முதல்லன்னு. ஏன்னா மஷ்ரூமில் தண்ணிச்சத்து நிறைய இருக்கும். அதனால முதல்ல மஷ்ரூமை நான் சேர்த்துட்டேன்னா அதோட தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கிரேவியெல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம சிக்கன் மேலே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் தான் பண்ணுறோம். அதுவும் நம்ம இது மறுபடியும் ஓவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். அதனால் பாதி அளவு வெந்தாலே போதும், முழு அளவு வேக தேவையில்லை. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். அதையும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வெந்து வரும்போது இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்க்குறேன். இது அவங்கவுங்க காரத்தை பொறுத்து. சில பேர் கூடுதலாக சாப்பிடுவாங்க, குறைச்சலாக சாப்பிடுவாங்க. உங்கவுங்க விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லேயே காரம் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி ரொம்ப காரமெல்லாம் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எப்படி பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதம் இருக்கும். இப்போ ஒரு கொத்து மல்லி இலை வாசனைக்கு போட்டு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை எடுத்து அதனுடைய வெள்ளைக்கரு தான் நம்மளுக்கு வேணும், மஞ்சள் தேவையில்லை. அந்த வெள்ளைக்கருவை நம்ம மேக்னேட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெள்ளைக்கரு வந்து அந்த சிக்கன் எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டு, ரொம்ப போடக்கூடாது. இந்த சிக்கன் அதில் வச்சிடணும். சிக்கனுடைய அந்த ஃபேட்லேயே தான் இது குக் ஆகணும். நம்ம ஆயில் ரொம்ப போடக்கூடாது. இந்த மாதிரி குக் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஓவன் ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அது மேலே வைக்கிறோம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடார் அண்ட் மாசரல்லா துருவி வச்சுருக்கேன் சீஸ், அதையும் அது மேலே வச்சுட்டு ஓவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 20 to 25 மினிட்ஸ் நம்ம இந்த இதை வச்சு எடுக்கணும். அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேஸ்வான் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது வேணால் ஆப்ஷன் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்துட்டோன்னா
இந்த மாதிரி சூப்பராக வந்துருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பரிமாறலாம், சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.